அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித மார்த்தா. மார்த்தா பரபரப்பாய் இருப்பவர், மிகவும் சுறுசுறுப்போடும் இருப்பவர். இயேசு தன் வீட்டுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தாவான் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவருக்கு என்ன செய்யலாம், என்ன உணவு இயேசுவுக்கு பிடிக்கும், எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யலாம் என்ற வாஞ்சியோடு இருந்தார். அவரது முழு கவனமும் ஆண்டவரை உபசரிப்பதிலேயே இருந்தது. முகமலர்ச்சியோடு விருந்தோம்பல் செய்வது அவளின் இதய விருப்பமாக இருந்தது. அதுவும் ஆண்டவர் என்றால் சொல்லவா வேண்டும். அதே போல ஆண்டவர் மீது அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை. என் ஆண்டவர் என்ன கேட்டாலும் வானகத் தந்தை தருவார் என்று உறுதி இருந்தது. கல்லறைக்கு வருகிறார். யூத வழக்கத்தை தெரிவிக்கிறாள். ஆண்டவரிடம் அவருடைய செயல்பாட்டில் நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவரின் உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்திருந்தது. தன் சகோதரனை மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரே, நாங்களும் மார்த்தாளைப் போல பிறருக்கு உணவை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல மனதை தாரும், உபசரிக்கும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆண்டவரே, நீர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர். எங்களுடைய துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் நம்முடைய ஆறுதல்களை தாங்கும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களாய் வாழறள் தான். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.